சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா மீது நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் அவர்கள் நாள் எப்போதும் இனிய நாளாக இருக்கும். இது உங்கள் பியாண்ட் தி எபிக் சேனல். இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன. இரண்டாவது அத்தியாயத்தில் ஹேமட் பந்த் இந்த புனித நூல் எப்படி ஆரம்பிச்சது, அது பின்னால பாபாவின் அருள்தான் இருந்தது என்பதை நமக்கு விளக்குகிறார். முதல் அத்தியாயத்துல பாபா எப்படி காலரா நோயை கோதுமையை அரைத்து அந்த மாவை கிராமத்தோட எல்லையில போட்டு கிராமத்தையே காப்பாத்தினார் என்பதை சொன்னேன். அவரோட இன்னும் நிறைய அதிசய லீலைகள் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம்தான் இந்த புத்தகத்தை எழுதணும்னு எனக்கு ஊந்து செய்தது. சத்குருவோட வாழ்க்கையை எழுதுவது அவ்வளவு சுலபம் இல்லை. அது யுக்தியையும் காரணத்தையும் தாண்டி இருக்கும். ஆனால் அதுவே நம்மை உண்மையான நல்ல பாதைக்கு ஈட்டுச் செல்கிறது. என்னுள் எழுந்த சந்தேகமும் அதனால் வந்த துணிச்சலும். ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப தயக்கம். நான் என் நண்பர்களோட வாழ்க்கைய கூட சரியா சொல்ல முடியல. அப்புறம் ஒரு சன்னியாசி வாழ்க்கையை எப்படி எழுத முடியும்? சன்னியாசிய தெரிஞ்சுக்கணும்னா சன்னியாசியா இருக்கணும் அல்லவா என்று நினைச்சேன். இது ஒரு பெரிய கடலின் ஆழம். இதை என்னால் எப்படி அளக்க முடியும்? ஆனாலும் நான் பாபா கிட்ட முழு சரணாகதி கொடுத்தேன். ஒரு நாள் ஜன்னேஸ்வர் சொன்னார், சன்னியாசியோட வாழ்க்கை எழுதுறவங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். சன்னியாசிகள் தாங்களே தங்கள் பக்தர்களை திருப்பணிகளுக்கு ஊந்துவிக்கிறார்கள். மஹிப்பட்டி, தாஸ்கன்னு மாதிரி பல பேர் சன்னியாசி வாழ்க்கையை எழுதியிருக்காங்க. பகத் விஜயா, சாந்த விஜயா, பக்த லீலாமிருத், சாந்த கட்டாமிருத் மாதிரி புத்தகங்களில் ஷிரடி சாய்பாபாவுடைய லீலைகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர், அமிதாஸ் பாவனி மேத்தா மாதிரி பேரும் எழுதியிருக்காங்க. சாய்லீலா மேகசின், சாய்நாத் பிரபா மாதிரி பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்காங்க. அப்போ எனக்கே நான் கேட்ட கேள்வி, இத்தனை எழுத்துக்கள் இருக்கும்போது இன்னொரு புத்தகம் ஏன்? அப்போது இந்த கேள்விக்கு என் மனம் கூறிய பதில், பாபாவின் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத கடல் மாதிரி. அதில் யாரும் மூழ்கி முத்துக்களை மாதிரியான அறிவு, பக்தி எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த கதைகள் துன்பப்படுபவர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் தரும். அவை ஆன்மீக அறிவும் வாழ்க்கைக்கு அறிவும் கற்பிக்கும். நம்பிக்கையோட கேட்டா பாபா கிட்ட சேர்ற ஆனந்தமும் ஞானமும் கிடைக்கும். அதனால்தான் நான் பாபாவின் கதைகளை சேகரிக்கலாம்னு நினைச்சேன். அவரை நேர்ல பார்க்க முடியாதவர்களுக்கு இது ஒரு பெரிய வரம். இதை எல்லாம் பாபா தானே என் மனசுக்குள்ள வச்சாரு. நான் என் அகந்தையை அவர் பாதத்திலேயே வச்சேன். இப்போ பாதை தெளிவா இருக்கு. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் முக்கிய உண்மை, நாம சிறியவங்க நினைச்சிடாதீங்க. பாபா ஆசீர்வாதம் இருந்தா முடியாதது கூட முடியும். பாபா நம் வாழ்க்கைக்கு 2 தங்கமான மந்திரங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை மற்றும் பொறுமை. தானே இந்த கதைகள் உலகத்துக்கு பரவணும் என்று விரும்பினார். அது புகழுக்காக இல்ல, மக்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்கத்தான். பாபா கதைகளை பக்தியோடு கேட்பவர்களுக்கு நிச்சயமா அந்த அருள் கிடைக்கும். பாபாவின் அற்புதமான கதைகள் இன்னும் நிறைய உங்களுக்காக காத்திருக்கிறது. பியாண்ட் தி எபிக்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.